வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள் வீட்டில் திடீர் சோகம், அரங்கேறிய பரபரப்பு. இணையதளத்தில் வெளியான செய்தி, உதவி கேட்ட ரஜினிகாந்திடம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மனைவிக்கு ஹார்ட் அட்டாக், கேட்காமல் லட்சக்கணக்கில் உதவிய ரஜினி. லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா உருக்கம், இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தனது மனைவியின் மருத்துவ செலவுக்காக 15 லட்சத்தை கொடுத்த ரஜினிகாந்த் உதவி செய்ததாக நடிகர் லிவிங்ஸ்டன் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒரு சகோதரரை போன்று அவர் உதவி செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. நடிகர் லிவிங்ஸ்டன் தனது மனைவிக்கு மாரடைப்பு ஏற்பட்ட நேரத்தில் மருத்துவ செலவுக்காக 15 லட்சத்தை ரஜினிகாந்த் கொடுத்து உதவியதாக சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. சினிமாவை பொறுத்தவரை ரஜினிகாந்துடைய சாதனையாளர்கள் யாருமே அவ்வளவு எளிதாக முறியடிக்க முடியாது என்று பலருமே சொல்லி வராங்க. அந்த அளவுக்கு ஏராளமான பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை கொடுத்து முன்னணி நடிகர் ரஜினிகாந்துக்கு தான் சினிமா விமர்சகர்களிடையே ஒரு கருத்து நிலவுகிறது. இதற்கு ஏற்றார் போல வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்களில் வெளியாக இருக்கும் கூலி திரைப்படத்தில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இவை அனைத்துமே கடந்த விளம்பரம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ரஜினிகாந்த் குணம் குறித்து ஏராளமானவர் பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த வரிசையில் நடிகர் லிவிங்ஸ்டனும் தனக்கு ரஜினிகாந்த் உதவி செய்தது சமீபத்தில் பகிர்ந்திருக்கிறாங்க. குறிப்பாக தனது மனைவிக்கு தற்போது உயிரோடு இருப்பதற்கு காரணமே ரஜினிகாந்த் செய்த உதவிதான் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ரஜினிகாந்த் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை என் வாழ்நாளில் மறக்க முடியாதது. என் மனைவிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. இதனால் என்ன செய்வதனே அறியாமல் மனமுடைந்து போயிருந்தேன். அந்த நேரத்தில் தான் லால் சமான் திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்த போது இது குறித்து எவ்வாறு அறிந்து கொண்டார் என்று எனக்கு தெரியல. என்னால் நேரில் அழைத்த ரஜினிகாந்த் என்னிடம் 15 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி செய்தார். இன்று என் மனைவி உயிருடன் இருப்பதற்கு காரணம் ரஜினிகாந்த் தான். ஒரே ஒரு சகோதரராக இருந்து எனக்கு இந்த உதவியை ரஜினிகாந்த் செய்தார். எங்கள் வீட்டின் பூஜை அறையில் அவரது புகைப்படம் வைத்திருக்கிறோம். இப்போதும் அவர் எங்களுக்கு கடவுள் போன்றவர் என நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறாரு. சிறிய விளம்பரங்கள் கூட இல்லாமல் ரஜினிகாந்த் செய்த பலரையுமே நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள் இறந்து போயிட்டதாக வதந்திகள்லாம் பரப்புனாங்களா. அந்த செய்தியை அவங்களும் பார்த்துருக்குறாங்க. ஆனால் அது பார்க்கும்போது அவங்க குடும்பம் ரொம்பவே ஒடிஞ்சு போயிட்டாங்களா. அவங்க 2 மகளும் ரொம்பவே பதறி போயிட்டாங்களா. செய்திகளில் என்ன இது மாதிரி செய்திகள் வருது, இது முற்றிலும் தவிர்க்க வேண்டும், இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவங்க அப்போது சொல்லியிருந்தாங்களாம். அதெல்லாம் வேண்டாமா, இதெல்லாம் ஒரு வதந்தி தான். அதற்கு ஒரு வீடியோ விட்டுருக்காரு. அதற்கும் பதிலடி கொடுத்துருக்கிறாரு லிவிங்ஸ்டன் அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.